சிந்து பைரவில சிந்துக்கு இருந்தாலும் தைரியம் ரொம்பவே ஜாஸ்தி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா சிவா பக்கத்துல உட்காந்து, உன் பக்கத்துல உன் பொண்டாட்டியா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க வேண்டியது. இந்த சிந்து வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா சிவா. நீ என் கழுத்துல எப்போ தாலி கட்டவனு தான் சிவா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்னேகா பேசிட்டு இருக்காங்க. ஈல சூப்போட கதவுக்கு வெளியே நின்று சிந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படி பேசிட்டு இருக்கா பாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கோபம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்னேகா சிவா நெத்தியில முத்தம் கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான், சிந்துக்கு வந்துச்சே கோபம். கையில இருந்த பவுல பட்டுன்னு கீழே போட்டுறாங்க. ஸ்னேகா அதை பார்த்து பதறி போய் எந்திரிக்கிறாங்க. விறு 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 விறுன்னு உள்ள போய் ஸ்னேகா கிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனுக்கு நீ முத்தம் கொடுப்ப? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சத்தத்தை கேட்டு சிவாவும் எந்திரிச்சிடுறாரு. போய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிவா உனக்கு புருஷன் ஆயிடுவானா? உன்னால தாண்டி இந்த நிலைமையில அவர் இருக்காரு. ஒழுங்கா சிவாவை விட்டு விலகி போயிரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. இது என் புருஷனோட ரூமு, இந்த ரூமை விட்டு நான் வெளியே போகணுமா? ஒழுங்கு மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க சிந்து. சிவா எந்திரிச்ச ஸ்னேகா கிட்ட, எதுக்கு ஸ்னேகா இவகிட்ட பேசிட்டு இருக்க? சிந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்கு டாக்டரை வெளியே போகணும்? உனக்கு எப்படி இவ முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சிவாவும் நானும் லவ் பண்றோம், நான் அவருக்கு முத்தம் கொடுத்ததுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. அது என் புருஷனுக்கு நீ முத்தம் கொடுத்ததுல தப்பு இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் புருஷனுக்கு முத்தம் கொடுக்கன்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அறையிறாங்க. அதோட நிறுத்தல, தர 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 தரன்னு ஸ்னேகாவை வீட்டை விட்டு வெளியே இழுத்துட்டு போய் கீழையும் தள்ளி விட்டுறாங்க. இப்படியே ஸ்னேகா ஹாஸ்பிட்டல்ல சிந்துவ பண்ண மாதிரி. இன்னொரு தடவை தப்பான எண்ணத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு வேற சிந்து டைலாக் பேசுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் மகா பார்த்துட்டு தான் இருக்காங்க. பயங்கரமா அவங்களுக்கு கோபம் வந்துருது. ஸ்னேகாக்கு சப்போர்ட் பண்ணி வந்து கூட நிக்கிறாங்க. ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்னேகாவை நீ தள்ளி விடுவ? உனக்கு யாரடி அந்த உரிமையை கொடுத்தா? ஒழுங்கு மரியாதையா ஸ்னேகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்றாங்க மகா. சிந்து இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பைரவியும் நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னது, சிந்து ஸ்னேகா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஸ்னேகா பண்ணதுக்கு ஸ்னேகா தான் சிந்து கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு இன்னொரு பொண்ணை உங்களை தொட விட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் படிச்சவரா? இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க பைரவி சிவாவை பார்த்து. என் வீட்டுக்கு வரப்போற மருமகளை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு மகா சிந்து கிட்ட மறுபடியும் பாயிறாங்க. இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா உன்னை நான் விரட்டி அடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு வேற பேசுறாங்க. சிவாவோட அப்பா உடனே நடுவுல வந்து, இந்த வீட்டுல யாரு இருக்கணும் இல்லைங்கிற முடிவு எடுக்கிறது அண்ணி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ணி புராணம் பாடுறதுக்கு. உங்க அண்ணி பண்ண முட்டாள்தனத்தினாலதான் என் பிள்ளை இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறான், பேசாம போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சிந்து கிட்ட திரும்பி, நீ ஒழுங்கா ஸ்னேகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்றாங்க மகா. பைரவி உடனே, எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை ஹராஸ் பண்றீங்களா? வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமை செஞ்சா எல்லாரும் போய் கம்பி என்ன வேண்டியதான், போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க பைரவி. ஓ, எங்களை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவியா? எங்க கால் பண்ண பாக்கலாம் அப்படின்னு மகா ரொம்ப திமிராவே பேசுறாங்க. அக்கா பண்ண ஃப்ராடு தனாலா தெரியாம நீ பேசிட்டு இருக்க பைரவி. அவ பண்ணதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்க அக்கா எப்பேற்பட்டவன்னு உனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. பைரவி மறுபடியும் கோவப்பட்டு, இனிமேல் சிந்துவ ஃப்ராடு அது இதுன்னு சொன்னீங்க, உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு கோவப்படுறாங்க. நீ இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சிந்து கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அன்னபூரணி வந்துடுறாங்க. எதுக்கு சிந்து இப்ப ஸ்னேகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க. என்னமா நடந்துச்சு அப்படின்னு சிந்து கிட்ட கேக்குறாங்க. சிந்து நடந்த எல்லாத்தையும் சீன் பை சீனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அன்னபூரணி கிட்ட. மகா, நீ எதுக்கு மகா ஊர்ல 1008 டாக்டர் இருக்கும்போது ஸ்னேகாவை வீட்டுக்கு கூப்பிட்ட? சிவாக்கும் சிந்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இனி ஸ்னேகாவை இந்த வீட்டை மருமகள் ஆக்கணும்னு நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்தேனா என்னை தாண்டி அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. அதுக்கப்புறம் சிவா கிட்ட போய், நீ நான் வளர்த்த பையன்டா, சிந்து ஸ்னேகாவை அடிச்சதுக்கு பதிலா நீ ஸ்னேகாவை அடிச்சிருந்தேனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா கிட்ட திரும்பி, உன் ஃப்ரெண்டுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்னவோ அதை பாரு. மகா சொல்றாங்கிறதுக்காக இந்த வீட்டு மருமகள் ஆகலாம் அப்படின்னு எந்த கனவும் கண்டுட்டு இருக்காத. பிடிச்ச பொண்ணு தானே நீ. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இன்னைக்கு சிந்து என்ன பண்ணாலோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்னேகா உடனே, சிந்து சொன்ன ஒரு பொய்யை நம்பி எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அவ சொன்ன எல்லாமே பொய்ன்னு நாங்க நிரூபிப்போம். அப்போ சிந்து மட்டும் இல்ல, நீங்களும் தலை குனிஞ்சு நிக்கதான் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்து இந்த மாதிரி விஷயம் பேசும்போதெல்லாம் மூஞ்சி மாறி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. சிந்து ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பாவமா மூஞ்சிய வச்சுட்டு நின்னுக்கிறாங்க.
அன்னபூர்ணி இருக்கிற வரைக்கும் சிந்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி அன்னபூர்ணி இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிந்துக்கு சப்போர்ட் பண்ண யாரு இருக்கா? எப்படி இவங்க உண்மையெல்லாம் நிரூபிக்க போறாங்க? சிவா பாவம் உடம்பு முடியாம இருக்கிறவரை இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. நீ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.